இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன்னா நான் தான் செஞ்சேன். சொன்ன நம்புவீங்களா? சும்மா சொன்னேன், நம்பாதீங்க. எப்பவும் போல் கான் தான் செஞ்சாப்புல சூப்பராக இருந்துச்சு. 1 கப் மாவுக்கு 1/4 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டாக பூ போல் பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுதான் மெயினான விஷயம். பிசைஞ்ச மாவை கிராக் இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரொசீஜருக்கு ஸ்டவ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் சிம்மில் தான் இருக்கணும். ஜாமுனையுமே வந்து நல்லா கேப் விட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் அது வந்து ஈக்குவலாக வேகும். பொரிச்சு எடுத்தோடனே அதை பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருந்தனால நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆல்ரெடி பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தனால பொரிச்ச ஜாமுனை எடுத்து பாகுல போட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் பொறுமை இருக்கோ அவ்வளோ நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. எனக்கு 1 மணி நேரம் தான் இருந்துச்சு. 1 மணி நேரத்துலேயே நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கானுக்கு ஒரே பாராட்டு தான், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நீங்கள் ஒரு செஃப்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்கும்போது கூட எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது கைஸ். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. பை.